ஆன் ரோட் சைட்னா இதுதான் சொல்ற அளவுக்கு ஆன் ரோட்ல இருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் இங்க நான் கை காட்டிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுதான் வந்து லேண்டு. நம்ம லேண்டுக்கு ஆப்போசிட்லேயே காலேஜ் உள்ளே வந்து இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல்னு சொல்லிட்டு இந்த சைட்டுக்குள்ளேயே எல்லாமே இருக்குங்க. ஒரு ஃப்ரண்ட் ரோட்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் இவ்வளவு கம்மியா நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது. இதில் நம்ம ஆன் ரோடு சைட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ 1999 ருபீஸ்க்கு தான் வந்து நம்ம கொடுக்குறோம். என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா 10/10 ஆஃபரில் எப்பவுமே ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் குறையாம ஐயா போயிட்டு இருக்க கோல்டையும் லேண்டையுமே இப்போ ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. நிறைய இடத்துல பார்த்துருப்பாங்க ஆன் ரோட் சைட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆன் ரோட் சைட்டுன்னு சொல்லிட்டு உள்ள சைட் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ரோட்லேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு தாண்டி தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் சைட்னா இதுதான் சொல்ற அளவுக்கு ஆன் ரோட்லேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் இங்கே நான் கை காட்டிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுதான் வந்து லேண்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 200 மீட்டர்ஸ்லேயே வந்து இங்கே நம்ம சைட் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ள எக்கச்சக்க அம்யூனிட்டிஸ் இருக்குங்க. நம்ம எப்பவுமே ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதோட அப்ரிசியேஷன் என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கனாலும் சரி, இந்த இடத்துல நீங்கள் வீடு கட்டி உடனே குடியேறலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த பக்கத்துல எல்லா அம்யூனிட்டிஸ் இருக்கு. நம்ம சிட்டி இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கிலோமீட்டருக்குள்ளே நம்ம சிட்டிக்குள்ளேயே போயிடலாம். அதாவது டவுன் சொல்லுவாங்க, அதுக்குள்ளேயே போயிடலாம். நியர்பைல இப்ப நம்ம எல்லாருமே எப்பயுமே சொல்றதுதான் நினைக்காதீங்க. நியர்பைல எல்லாமே பக்கத்துல இருக்கு. நம்ம லேண்டுக்கு ஆப்போசிட்லேயே காலேஜ் உள்ளே வந்து இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல்னு சொல்லிட்டு இந்த சைட்டுக்குள்ளேயே எல்லாமே இருக்குங்க. சூப்பரான பக்கமான இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். ஒரு ஸ்கொயர் ஃபீட் இவங்களை விட கம்மியா யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கம்மியான பிரைஸ்ங்க. ஆன் ரோட்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் இவ்வளவு கம்மியா நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது. பிளாட் வாங்குற எல்லாருக்கும் நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஆஃபர் இருக்கு, ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னு சொல்லி எல்லாமே நம்ம உள்ள போய் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க விடையில போகலாம். மகளே, இப்போ நம்ம ப்ராப்ஷலோட சேல்ஸ் மேனேஜர் மிஸ்டர் உதயகுமார் சார் இருக்காரு. நம்ம அவர்கிட்ட வந்து மற்ற டீட்டெயில்ஸ், எனக்கு தெரியாத டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ப்ரோக்கு தான் தெரியும். நம்ம அவர்கிட்ட எல்லாமே கேட்கலாம். ஹலோ சார், வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க சார் இப்போ நீங்க நல்லா இருக்கு சார். சார் இப்போ சொல்லுங்க சார், ப்ராப்ஷல்ல இது எப்படி ஆரம்பிச்சாங்க, எப்படி பண்ணிட்டு இருக்காங்க சார் இது? ஓகே சார், இப்போ ப்ராப்ஷலோட 18th இயர் ஆனிவர்சரி, அதுக்கான ஆஃபரா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மெகா ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா சென்னை திருப்பதி ஹைவேல இருக்கு சார். ஓகே, இது ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி தான். எக்ஸாக்டா அங்கிருந்து நீங்க உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா மெயினான கிராண்ட் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுல இருந்து பாத்தீங்கன்னா அது இல்லாம எக்ஸா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 கேட்ஸ் இண்டிவிஜுவலா செப்பரேட்டா கொடுத்து எல்லாருக்குமே தனித்தனி செப்பரேட் கேட் நமக்கு கொடுத்துருக்கோம் சார். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 40 ஃபீட் ரோட். அது இல்லாம பாத்தீங்கன்னா உள்ள அமினிட்டி சைஸ் பாத்தீங்கன்னா 1 lakh லிட்டர் வாட்டர் டேங்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இண்டிவிஜுவலா எல்லா பிளாட்டுமே நம்ம டேப் கனெக்ஷன் போட்டு கொடுத்துருக்கோம். பார்க் வைஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பார்க் தனியா இருக்கு சார். அதை பார்த்தா சீனியர் சிட்டிசன் பார்க் தனியா இருக்கு. நம்ம வாக்கிங் ஏரியா அந்த ஸ்பேஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் சார் உள்ள. அதுல பாத்தீங்கன்னா சோலார் லைட் இண்டிவிஜுவலா எல்லா பிளாட்டுமே நம்ம சோலார் உள்ள வரும்போது ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட்ல வீடு கட்டியே நீங்க உள்ள வந்து நம்ம சைட்டுக்கு எக்ஸாக்டா மெயின் என்ட்ரன்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமுருகன் உமன்ஸ் காலேஜ் இருக்கு சார். காலேஜ் பக்கத்துல இருக்கு. அது இல்லாம நீங்க சைட்டோட 3rd கேட்டுக்கு நீங்க அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒமேகா இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. இல்ல எனக்கு இன்டர்நேஷனல் ஸ்கூல் இல்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான் அப்படி பண்ணும்போது பார்க்கும்போது நாராயணா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு உங்களுக்கு அப் டு 12th வரையும் இருக்கு சார். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 150 ஏக்கர்ஸ்ல மெடிடேஷன் சென்டர் இருக்கு, ஹார்ட்ஃபுல்னஸ் சொல்லி பக்கத்துலயே. ஆமா, பக்கத்துலயே இருக்கு சார். அது இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜும் நம்ம சைட்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 100 மீட்டர்லயே தான். இந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிலோமீட்டர்ஸ்ல திருவள்ளூரோட நியூ பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ஓகே, அப்படியே பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு 0.5 கிலோமீட்டர் தான். ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ், கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு 2.5 கிலோமீட்டர் சரௌண்டிங் எல்லாமே நியர்பைல இருக்கு சார். சீப் அண்ட் பெஸ்ட்ல கிடைக்கிற டிமார்ட்டும் உங்களுக்கு 4 கிலோமீட்டர். அப்கமிங் ப்ராஜெக்ட் வைஸ் பார்க்கும்போது நம்ம சைட்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா நாலேஜ் சிட்டின்னு சொல்லுவாங்க சார். டோட்டலா 870 ஏக்கர்ஸ்ல இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இது பண்ணிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா வேர்ல்ட் லெவல்ல இருக்கிற எல்லா டாப் யூனிவர்சிட்டிஸும் அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அதுக்கான ப்ராசஸும் போயிட்டு இருக்கு சார். இப்போ மேஜரான இது பாத்தீங்கன்னா நம்ம சைட் இருக்கிறதே பாத்தீங்கன்னா சென்னை திருப்பதி ஹைவேல இருக்கு சார். ஓகே, இது கனெக்டிவிட்டி இல்லாம என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டானா ஒன்று இருக்கு சார். அது என்னன்னு பாத்தீங்கன்னா சிபிஆர்ஆர் ரோடுன்னு சொல்லுவாங்க. அது எண்ணூர்ல இருந்து மகாபலிபுரம் போற ரோடு. எண்ணூர் டு மகாபலிபுரம். அது ஏசியாலே ஃபர்ஸ்ட் சார் 10 வழிச்சாலைன்னு சொல்லுவாங்க. அதோட கனெக்டிவிட்டி இங்க இருந்து 6 கிலோமீட்டர்ஸ்ல தான் உங்களுக்கு அந்த இதுவும் இருக்கு. அந்த ரவுண்ட் டனல்ல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற அவுட்டர் ரிங் ரோடு சார். நெமிலிச்சேரி டு உங்களுக்கு வண்டலூர் ரோடு உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கு சார். ரோட் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கனெக்டிவிட்டியும் உங்களுக்கு பெஸ்ட்டாவே இருக்கும். மக்களே, இப்போ நம்ம அந்த சைட்டோட ஏபி சார் அங்கே தான் இருக்கு. நம்ம மற்ற டீட்டெயில்ஸ் நம்ம சார்ட்ட கேட்கலாம்னு சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம சார்ட்ட எல்லாமே கேட்கலாம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். சொல்லுங்க சார், ஆன் ரோட் பிரைஸ்னா இதோட கம்மியான பிரைஸ் யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு நீங்க கொடுத்துட்டு பார்த்தேன் நான். கண்டிப்பாக அதை பற்றி சொல்லுங்க சார், மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருவள்ளூரில் இருக்குது. திருவள்ளூர்லேருந்து திருப்பதி போகிற ஹைவேல 6 வே லேனை இப்போ கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அந்த 6 வே லேனு ஜஸ்ட் ஒரு 10 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம சைட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இந்த சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா பிருந்தாவன் ஆஃபீஸர்ஸ் என்க்ளேவ். இதுதான் இந்த ப்ராஜெக்டோட பேர். இந்த சரௌண்டிங்கில் நீங்கள் போய் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா கூட தெரியும். ஸோ ஆன் ரோடு ப்ராஜெக்ட்னு பொறுத்த வரைக்கும் எடுத்தீங்கன்னாக்கா ஒரு 3500 4,800 ரேஞ்சுக்கு நிற்கும். திருவள்ளூருக்கு உள்ளெல்லாம் போய் நீங்கள் அந்த தேரடி சைட்லலாம் போய் கேட்டீங்கன்னா நீங்கள் 8000 10,000 சொல்கிறாங்க. சிட்டியில் போய் நீங்கள் வாங்கிடலாம். அந்த அளவு தான் இப்போ திருவள்ளூரோட ப்ரைஸ் வந்து அபிரிதமாக ஏறிட்டே போயிட்டே இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு.
ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டாக மாறினதுலேருந்து நல்ல ஒரு growth தான் போயிட்டு இருக்கு திருவள்ளூர். அப்ரிசியேஷன் ரொம்ப பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம ஆண்டோட சைட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ 1999 ருபீஸ்க்கு தான் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது, ஒளிவு வரைவே கிடையாது. டைரக்டா சொல்லிட்டீங்க. டேரெக்டாக சொல்லியாச்சு. பார்த்துட்டு வர கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் 1999 ருபீஸ் ஒன்று. இது தவிர கவர்மெண்ட்டோட சார்ஜஸ் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வரும். ஒருத்தர் வந்து லேண்ட் வாங்குறாங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்லாம் அவங்க தான் பே பண்ணணும். அந்த சார்ஜஸ் மட்டும் கவர்மெண்ட்டுக்கு டேரெக்டாக அவங்க பே பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். இப்போ ப்ராப்ஷனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங்கே பெட்டராக தான் கொடுக்கும். மார்க்கெட் ப்ரைஸை விட பெட்டரான காஸ்டிங்கில் தான் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்னைக்கு ஒரு கஸ்டமர்ஸ் ப்ராடக்ட் கொடுத்தாலுமே ஒரு ஆஃபரோட தான் கொடுப்போம். இந்த டைம் என்ன ஆஃபரில் வந்திருக்கோம்னா 10க்கு 10 ஆஃபரில் வந்து வந்துடும். இன்னைக்கு கோல்டோட ரேட் எப்படி பிரதர் போயிட்டு இருக்கு? அது 2025 to 26 எடுத்தீங்கன்னா எந்த அப்படியே ராக்கெட் ஆகுது போகுது. அதே மாதிரி லேண்டோட ரேட்ஸ்மே நீங்கள் நிறைய பண்ணியிருப்பீங்க. இப்போ லேண்டோட ரேட்ஸ்மே எப்படி இருக்கு ஒரு லாஸ்ட் ஒரு வருஷம் 2 வருஷத்துல? எல்லாமே ரொம்ப அதிக லெவல்ல தான் போயிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா 10க்கு 10 ஆஃபர்ல எப்பவுமே ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் குறையாம ஐயா போயிட்டு இருக்க கோல்டையும் லேண்டையுமே இப்போ ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம கிட்ட பிளாட் வாங்குற எல்லா கஸ்டமர்ஸுமே 10க்கு 10 ஆஃபர்ல 10 ஸ்கொயர் ஃபீட் வந்து லேண்ட் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுக்கும். இப்போ அவங்க 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் எடுக்கிறாங்கனாக்கா அதில் 10 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான காஸ்ட் அவங்க கட்ட தேவையில்லை, அதை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டை பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் 10 கோல்டு காயின் வந்து ஃப்ரீ. இது 2 தான் இப்போ உங்களுக்கு ஆஃபர். 10 கோல்டு காயினும் ஃப்ரீயாக கொடுக்குறோம். 10 கோல்டு காயின். 10 கோல்டு காயின் வந்து எல்லாம் 1-2 கொடுப்பாங்க, நீங்க 10ன்றீங்க. 10 கோல்டு காயின் வந்து ஃப்ரீ. இதுதான் வந்து நம்ம 10க்கு 10 ஆஃபர். யார் ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இங்கே வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலுமே அவங்களுக்கு டபுள் தான் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா லேண்டும் கொடுக்குறோம், கோல்டும் கொடுக்குறோம். ஸோ ப்ராடக்ட் வாங்கும்போது அதே மாதிரி ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட் கம்மி பண்ணி கொடுக்கும்போது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான காஸ்ட்டை வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக கொடுக்கும். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன உங்கள் கையில் இருக்க ஃபண்டை தான் எடுத்துகிட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ இல்லை வீடு கட்டி வரணும்னு வரும்போது எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன என்ன சொல்ற ஒரு சின்ன ஒரு ஆஃபராக கொடுக்குற முடியும் ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட்டை வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு. நாங்கள் கொடுக்குற கோல்டு வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். 10 ஸ்கொயர் ஃபீட் எங்களால் முடிஞ்ச ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட்டை வந்து உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்து எங்களால் என்ன முடியுமோ நாங்கள் உங்களுக்கு வந்து பண்ணிடுவோம். சார் இப்போ இங்க வந்து நான் இப்போ லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறேன் சார். இப்போ எவ்வளவு காசை தான் நான் வாங்கிக்கலாம் இங்க? ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் இடம் வாங்கணும் அப்படின்னாக்கா ஒரு 45 lakh rupees உங்கள் கையில் இருந்ததுனாக்கா நீங்கள் தாராளமாக அது இருந்தால் போதுமா? போதும். மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா 80 to 90% வரைக்கும் வந்து பேங்க் லோன் பண்ணி நான் உங்களுக்கு வந்து லோன் கவர் பண்ணி கொடுத்துருவேன். 90% லோன்லேயே பண்ணி. லோன்லேயே பண்ணலாம். 80 to 90% பேஸ்ட் வந்து கஸ்டமர் சிபில் பேஸ் பண்ணி உங்களுக்கு லோன் வந்து நான் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவோம். இந்த சைட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆல் லீடிங் பேங்கர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஃப் ஸோ அப்ரூவ் பண்ணி வச்சிருக்கு ப்ராஜெக்ட். ஸோ அதனால உங்களோட ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி பண்ணியும் கொடுத்துருவாங்க. கஸ்டமர்ஸோட இடத்துலேருந்து நாங்கள் பார்க்கும்போது அவங்க என்ன தேவைன்றது தான் நம்ம கொடுத்துருவோம். அதுதான் இது நம்மளோட மார்ஜினை கம்மி பண்ணி தான் கொடுக்கும். இன்னைக்கு ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ காஸ்ட் வைஸ்ல எல்லாருமே கேட்பாங்க எப்படி உங்களால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. நமக்கான மார்ஜின்ல என்ன நம்மளால கம்மி பண்ண முடியுமோ அதை கம்மி பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஃபேவராக பண்ணி தரோம். அதுதான் இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னாக்கா நம்ம ஃப்ரீயாக சைட் விசிட்மே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஃப்ரீ கேப் ப்ரொவைட் பண்ணிட்டு உங்களுக்கு சைட் விசிட் எண்ட் டு எண்ட் சர்வீஸ் வீட்டில் பிக்கப் பண்ணி ட்ராப் வரைக்கும் எண்ட் டு எண்ட் நம்மளே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். பிக்கப் அண்ட் ட்ராப் எல்லாமே நம்ம பண்ணி தரோம். ஸோ ஒரு லேண்டை புக் பண்ணோம் அப்படின்னாக்கா மினிமம் ஒரு 1 லட்ச ரூபா டோக்கன் அட்வான்ஸ் கட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பேரண்ட் டாக்குமெண்ட் சேர்த்து வந்து நம்ம கொடுத்துருவோம். ஸோ லீகல் பார்த்துட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து அவங்க பிளான் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே சார், ஓகே சார். கண்டிப்பாக இந்த மாதிரி மக்களுக்கு இன்னும் நிறைய ஆஃபர் கொடுங்க. கண்டிப்பாக. ஸோ எங்கள் எண்ணில் நல்ல ஆஃபர்ஸ் தரும். உங்கள் எண்ணில் நாங்கள் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ரீச் அவுட் பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார்.